இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்கிரிப்ட் இன்னைக்கு வந்து முரசொலியில் வந்திருக்க விஷயமும், இதுக்கு முன்னாடி திமுகவை ஆதரவு சப்போர்ட் பண்ணுற ஊடகங்களும் இருக்கட்டும் சரி, திமுக சப்போர்ட் பண்ணுற நபர்கள் இருக்கட்டும் சரி, அவங்க பேசின விஷயங்களும் ஒரே மாதிரி சேம் டிட்டோவாக இருக்கு. வந்து பத்திரிகையில் வர பார்த்தீங்கன்னா ஒரு உண்மைத்தன்மையாக வரணும், பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு பண்ண மாதிரி தான் தோணுது. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் சரி, முன்னாடி இருந்த அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும் சரி, இவங்க எல்லாருமே முரசொலி எப்படிப்பட்ட விமர்சிச்சுன்னு சொல்லி எல்லாருமே தெரியும். இதில் இன்னொரு விஷயம் அவங்க சொல்லி குறிப்பிட்டு சொல்றாங்க, என்னன்னா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடும் ஒரு சேடிஸ்ட் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பாட்டு பாடி சந்தோஷப்படுற மாதிரி அந்த கொடூர கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி, கொடூர வில்லன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல கரூர் வந்துட்டாரு விஜய், கரூர் வந்துட்டு சாவூர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சாவூர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அதனாலதான் அவர் வந்து வெளியிலே வரல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் இதுல வச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த சிபிஐ வழக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ராடுத்தனங்கள்லாம் நடந்திருக்கு, அதனால வந்து இது தமிழக ஃப்ராடுகள் கட்சி அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க. அப்போ திமுகங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பதிலாக திருடர்கள் முன்னேற்ற கழகம் சொல்லலாம் தானே? ஏன்னா அது உண்மையும் கூட, அதை வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லலாம், திருடர்கள் முன்னேற்ற கழகம். ஏன்னா இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்போ செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டாரு, அதன் பிறகு பொன்முடி மீது வழக்கு, அதன் பிறகு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மீது நிறைய வழக்குகள் இருக்குது, இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதன் பிறகும் நிறைய மாட்டுவாங்க. இப்போ டாஸ்மாக் வழக்கு போயிட்டுருக்கு, விசாரணை போயிட்டுருக்கு, அது குறித்தான விவாதங்களும் போயிட்டுருக்கு. அப்போது திமுக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத தாண்டி திருடர்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் நம்ம வைக்கலாம் தான். ஏன்னா அந்தளவுக்கு தான் வைக்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட இதே இடத்துல சொல்லிடுறேன், விஜய் அவர்களை கொலைகாரன், விஜய் கொலைகாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ அல்லது அமைச்சர்களையோ அங்கே கரூரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவையோ யாரையோ குறிப்பிட்டு நீங்கள் யார் தீர்ப்பு எழுதுறதுக்கு? முரசொலி வந்து தீர்ப்பு எழுதுமா? இல்லை, நீதிபதியா? முரசொலின்ற ஒரு பத்திரிக்கை நீதிமன்றம் கிடையாது, உச்ச நீதிமன்றம் நீதிபதி கிடையாது, அது ஒரு சாதாரண பத்திரிகை. இந்த பத்திரிகையில் வந்து ஒரு கட்சி தலைவர் கொலைகாரன்னு சொல்லிட்டு எப்படி இதில் சொல்லலாம்? இதுவே ஒரு நீதிமன்ற அவமதிப்பு. இது ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு, இதுக்கான விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து தலைவர் அவர்களை வந்து தளபதி அவர்களை வந்து கொலைகாரர்கள் என்று சொல்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இது மிகப்பெரிய அவதூறு. இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு. இது ஆமாம், அதுதான் சொல்றேன். அதுதான் இது நீதிமன்றம் வந்து தன்னிச்சையா வந்து முரசொலி மேல வழக்கு போட்டு கட்டாயமா இது வந்து விசாரிக்கணும். அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க என்னன்னா, இதுவரைக்கும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை வச்சு பேசி பார்த்தாங்க, அதன் பிறகு அதிகாரிகளை வச்சு பேசி பார்த்தாங்க, அதன் பிறகு திமுக உடன்பிறப்புகள், வாடகை வாய்கள், பத்திரிகையாளர்கள் பேர்ல இருக்கவங்கலாம் பேசி பார்த்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மாதிரியும், உதயநிதி ஸ்டாலின் ஒரு மாதிரியும், இங்க ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களாம் ஒரு மாதிரி, அமைச்சர்கள்லாம் ஒரு மாதிரி பேசி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நேரடியா வந்து பத்திரிகையை வைத்து இந்த கருத்தெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க, உடன்பிறப்புகள் சொல்லிக்கிட்டு தானே.